கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே மொழிப்போர் தியாகி சிதம்பரம் நாடாரின் சிலையை அகற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குமரி மாவட்டம் களியக்காவிளை பகுதியில் மொழிப்போர் தியாகி சிதம்பரம் நாடாருக்கு சிலை அமைக்கும் பணி கடந்த 2013ஆம் ஆண்டு நிறைவடைந்தது. வரும் 27ஆம் தேதி அந்த சிலையை தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் திறந்து வைக்க இருந்தார். இந்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி திறப்பு விழாவிற்கு முன்பே சிதம்பரம் நாடார் சிலையை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் களியக்காவிளையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற தக்கலை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் விக்ராந்த் பாட்டீல் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. எந்த நேரத்திலும் தியாகி சிதம்பரம் நாடாரின் சிலை அகற்றப்படலாம் என்ற நிலை இருப்பதால் அங்கு பதற்றம் நிலவி வருகிறது. இடைக்கால தடை உத்தரவை இவர்கள் காரணம் காட்டி இந்த சிலையை அப்புறப்படுத்த நினைக்கின்றார்கள். இந்த சிதம்பரநாதன் நாடார் என்பவர் மொழிப்போர் தியாகி. இந்த மாவட்டம் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அமைச்சர் பதவியே ராஜினாமா செய்தவர் தியாகி. இது உணர்வு, இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய உணர்வு. இதை புரிந்து கொள்ளாமல் தமிழக அரசு இது போன்ற தவறான நடவடிக்கைகளை ஈடுபடுவதை உண்மையிலேயே நாங்கள் கண்டிக்கின்றோம்.